ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, சோம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டு நல்லா கிளறி விடலாம். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா அப்படியே மசாலாலாம் படுற மாதிரி எல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இப்போ கிளறி விட்டுட்டு இப்போ அரிசி வந்து 1 கப் எடுக்கணும்னா 2 கப் தண்ணி ஊற்றி 1க்கு 2 எடுத்து ஊற்றி விட்டுறணும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும் அரிசி. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள் கொதிக்கணும். இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து தண்ணி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் சாப்பாடு கட்டி கட்டியாக வந்துடும். இப்போ நல்லா என்ன பண்ணணும், புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே அரிசியும் கறி நல்லா வேகட்டும். ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறமா தண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், புதினா கொத்தமல்லி போட்டுட்டு வாழை இலை போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. பாருங்கள் பொல வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே பாய். எப்படி பாருங்கள், நல்லா பொல நல்லா அடுப்பில் செய்யுங்க. அடுப்பில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்.